செம்மையா இருந்துச்சு. 3 கிலோமீட்டருக்கு. இது பேர் என்னக்கா? பேர் வந்து பக்கி ரைடு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிச்சிருச்சாங்க. அப்படியே அந்த மேல உள்ள அப்படியே குலுங்கி நாங்க சீட்லயே உட்காரல, இப்படி மேல போய். இன்னைக்கு செகண்ட் டே வந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. The next day. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிஸ்டர்ஸ் vlog. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் டே 1 வந்து ட்ராவல் பண்ணதை நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். அதை டே 1 பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள் டே 2 வீடியோ. Dolphin, kutti dolphin. Ready. இன்னைக்கு செகண்ட் டே வந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள்லாம் குளிச்சிட்டோம், பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிட போகிறோம். என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் விசிட் பண்ணுறோம் பார்க்கலாம். ஓகே, அப்பம் புட்டு, அப்பத்துக்கு குழம்பு, ப்ரெட்டு, டோஸ்டட் ப்ரெட்டு, ஜாமு, முட்டை, வாழைப்பழம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். யார் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டு? இங்கே ஹோட்டல்லையே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அப்பமும் கொண்டக்கடலை நல்லா காரம் இல்லாமல் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கு. இதெல்லாம் நீங்களும் சீக்கிரம் கற்றுக்கணும். அப்பம், கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் புட்டு, வெறும் இட்லி தோசை மட்டும் 4 தட்டு. சொல்லுங்க, சாப்பிட போறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் அப்பம் டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணுங்க. புட்டு வித் வாழைப்பழம். ஓகே. மஞ்சள் கருவோடு அவனுக்கு கொடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். நானும் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். சென்னைக்கு போனதுக்கப்புறம் பார்க்கலாம். நேற்று ஜிஞ்சர் டீ நாங்களே போய் கிச்சனில் போட்டோமா. இன்னைக்கு பாருங்கள் மார்னிங் ஜிஞ்சர் டீ வந்துச்சு பாருங்கள், சூப்பரில் செம்மையாக இருக்குங்க. ஆனால் ஜீனி போடல, ஜீனி போட்டு குடிக்கணும். நாங்களே போட்டதுனால காலையில் அவங்களே கொண்டு வந்து வச்சு. இப்போ செகண்ட் டே வந்து ரூம்லேருந்து அவுட்டிங் கிளம்பிட்டோம். ஓகேவா? ஓகே. அப்புறம் கிளம்பிட்டீங்க. சரி, அப்புறம் என்ன சொல்லுங்க? டைம் ஆகுது. எங்க
அப்படின்றத இப்ப சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன். டிரைவர் வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கு vlogging-க்கு எல்லாத்தையும் நானே சொல்லிக்கிட்டு 900 கண்டி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு, ஓகேவா? அந்த கிளாஸ் பிரிட்ஜ் பாக்குறதுக்காகவே ரொம்ப ஆவலா போயிட்டு இருக்கோம். மீதியை வந்து இந்த பின்னாடி ஒருத்தவங்க வந்து காமிப்பாங்க. அவன் சொல்லுவான், நீங்க 2 பேரும் மட்டும் பேச மாட்டாங்க. சொல்றா ஷேயானு. சொல்லு. நானும் அந்த கண்ணாடி கிளாஸ்ல ஏறுவேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் வேற போகணும். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது தண்ணி இருக்கா இல்லையான்லாம் தெரியல. சரி ஃபால்ஸ் போறோம்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து வேற ஏதோ கேவ் சொன்னாங்க. இங்க அந்த கேவ் போகணும்னா 1 day ஆயிடும். நாங்க எல்லாமே முடிச்சுட்டு கடைசி அங்க போய் என்னதான் இருக்குன்னு லைட்டா எட்டி பார்த்துட்டு வரலாம்னு இருக்கோம். பார்த்துட்டு எப்படிலாம் இருந்துச்சுன்னு நாங்க சொல்றோம். மீதிய அந்த vlogல பாருங்க, ஓகேவா? இல்ல எப்படிலாம் இருந்துச்சு நீங்க சொல்லுவீங்களா? நாங்களும் இல்ல, நீங்க சொல்லுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை. என்னடா இவ்வளோ பேர் ஜீப்பில் ஏறுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இன்னொரு ஃபேமிலியில் 3 பேர் இருந்ததுனால அவங்களும் எங்களோட வரேன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் வடிவேல் காமெடி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சரி, யார சொல்லு இருங்க. எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறீங்க? ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க? வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. அண்ணா ஏத்தாச்சு, நான் 10 யாருப்பா? நான் 10னே. சரிப்பா, நான் 10. சரி. ஃபைனலி ஜீப் சஃபாரிக்கு ரெடி ஆயாச்சு. நம்மளோட ஓன் கார் எடுத்துகிட்டு போக முடியாது. பிகாஸ் இங்கே 5 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆஃப் ரோடிங்கில் ட்ராவல் பண்ணணும். டோட்டலாக ஜீப் சஃபாரிக்கு 1200 கேட்டாங்க. நாங்களும் இன்னொரு ஃபேமிலியும் வந்தாங்கல்ல, அவங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸ்டார்டிங்கில் ரோட் சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நீங்களே அந்த கூத்தை பாருங்க. ட்ரக்கிங்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கோம். ஊர்லலாம் அமுச்சு விடுவாங்க தெரியுமா? என்னடி உன் மூஞ்சி ஜூமிங்ல வச்சு பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூமா இல்ல ஆட்ன ஆட்ல அப்படியே நான் இவ்வளவு காமிச்சு அவ்வளோ லாக்ல இருக்காங்க. நீங்க ரெண்டு பேசுங்க. ஜீப்ல ஏறி உட்காந்தாச்சு. மணி ஆஃப் ரோடிங்ல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கீழே இறக்குது. ஆஃப் ரோடிங்ல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அப்படியே எல்லாரையும் ஜீப்ல ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. இல்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மானே மாங்கு இல்ல அம்மா உடலுக்கு உச்சமாக இருக்கிறது பாவி. என் கூட வாங்கி இதுதான் இருக்கிறதுலே ஸ்லோ. years later. ஆஃப் ரோடிங் வந்து எங்கள் லைஃப்லேயே இப்படி வந்து நாங்கள் வந்ததே இல்லை. வெளியில் வந்தோன்னா அப்பாடி அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படா வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம்மையா ரோடே இல்லை. அப்படியே கல்லாம் பாறையா சின்ன சின்ன பாறையை வந்து உடைச்சு போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடிச்சிருச்சாங்க. அப்படியே நெத்தியில் அந்த மேலே உள்ள அப்படியே குலுங்கி குலுங்கி நாங்கள் சீட்லேயே உட்காரல. இப்படி மேலே 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 போயிட்டு அந்த ஜீப்ல வந்து அப்படியே பாறை மாதிரி பாறையை கட் பண்ணி போட்ட மாதிரி அப்படி இருந்துச்சு. குலுங்கி குலுங்கி போட்டு அப்படியே குடலெல்லாம் வெளியில வர மாதிரி இருந்துச்சு. ஆஃப் ரோடிங் பண்ணி முடிச்சுட்டு அகெயின் 200 மீட்டர்ஸ் வாக் பண்ணணும். லைஃப்லேயே நீங்கள் இந்த ஆஃப் ரோடிங் ஜீப் சஃபாரி பண்ணலன்னா இங்கே வந்து எஸ்பெஷலி வயநாடு 900 கண்டியோட ஆஃப் ரோடிங் ஜீப் சஃபாரி உங்களுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். அதே மாதிரி உங்களுக்கு அடிபடவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்தால் தான் நீங்கள் காட்ஸ் ஓன் கண்ட்ரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை ஃபீல் பண்ண முடியும்.
பாயிண்ட்னு சொல்கிறாங்க. படிக்கட்டு செம்மையாக ஏறி வந்தோம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கும் ஐஷா? ஒரு 30 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும். 30க்கு மேலே. 30க்கு மேலே வச்சுருவாங்க. ஆனால் மேலே வந்து பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாம். One eternity later. ஏன் மாஸ்டர் வராரு? ஏன் மாஸ்டர் வராருல? சும்மா இருக்கிறத பார்த்தா பிச்சு போடாருல. சீக்கிரம் கம்பெனி சுத்துங்களே. பேர் வந்து பக்கி ரைடு. இதான் பக்கி. ரெட் கலர்ல சூப்பரா இருக்கு. ஆனால் ஓட்ட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஒரு சைடு ஸ்லோப்பா இருக்கு, கொஞ்சம் பயமா. 2 சைடும் இழுக்குது வண்டி. பரவாயில்ல, புது எக்ஸ்பீரியன்ஸ். 2 hours later. உங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும். இது வந்து பார்க் பேர். இந்த ஃபால்ஸ் பேர் என்ன? சுச்சியா? அந்த பார்க் பேர் என்ன? சுச்சிபாரா பார்க். சுச்சிபாரா ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ். ஆமா, இந்த இதோட பேரு சுச்சிபாரா வாட்டர் ஃபால்ஸ். இது இங்கேருந்து பார்க்கிங்லேருந்து உள்ளக்க வந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ளக்க போய் தான் ஃபால்ஸ் இருக்கும். ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம். பார்த்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஸ்லோப்பாக இருந்தால் தான் இதாக இருக்கும். பட் இந்த கல்லை பார்த்துக்கிட்டே நடக்கிறதுக்கு கொஞ்சம் தலையே சுற்றுது. நடக்கிறோம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபால்ஸ் தெரியவே இல்லை. ஆனால் தண்ணி சவுண்டு மட்டும் கேட்டுட்ருக்கு. நடக்கவே முடியல, அதுவே மூச்சு வாங்குது. எப்படி ஏறி ரிட்டர்ன் வர போகிறோன்னு தெரியல. அவ்வளோதான், இறங்கிட்டு தான் இருக்கும். அதுக்கே மூச்சு வாங்குது. பார்த்துக்கோங்க, அவ முடியலம்மா அப்படின்னு இருக்கு ஃபால்ஸ்க்காக. ஆனால் ஃபால்ஸ்க்கு போயிட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. அப்படியே நம்ம மைண்ட் செட்டே மாறிடும். பார்க்கலாம் வாங்க. குளிக்கிற இடத்த பாரு. வழியாக ஃபால்ஸ் வந்தாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. 1 கிலோமீட்டரு படிக்கட்டு மட்டுமே வந்து 100க்கு மேலே இருக்கும். எப்படியோ இறங்கி வந்துட்டோம். ஏறுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறேன். ஃபால்ஸு சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் எப்படி நின்று குளிக்க போகிறோன்னு தெரியல. என்னடா இங்கே வந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இங்கே கால் வைக்கிற இடம்லாம் பாசினால் வழுக்குது. ஏற்கனவே என் பையனுக்கு அடிபட்டு இருக்கு. ஸோ நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால நாங்கள் பசங்களை பார்த்துக்கிட்டு நேச்சரையும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். (8:01 p.m.)
ஒரு வழியாக நாங்கள் ரூமுக்கு வந்து எங்களோட ஃபேவரட் ஜிஞ்சர் டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் ஆன ஜேர்னி இப்போ ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 இடம் விசிட் பண்ணோம். நாங்கள் எல்லா இடத்தோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீக் டேஸில் ட்ரிப் பிளான் பண்ணதுனால எங்களுக்கு எங்கேயுமே க்யூவில் நிற்காமல் ஈஸியாக போயிட்டு வந்தோம். இன்கேஸ் நீங்கள் வீக்கெண்டில் பிளான் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் க்யூவில் நிற்கிற மாதிரியும் இருக்கும். எஸ்பெஷலி 900 கண்டியில் ஜீப் சஃபாரிக்கு ஜீப்பே கிடைக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. Later that same evening. பரோட்டா, சப்பானுக்கு ரைஸு, எக்கு, சப்பாத்தி. ஓகே, எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. அப்புச்சான் இன்னைக்கு நைட்டு தான் வந்து இங்கே வந்து கேரளாவில் லாஸ்ட் நைட் ஸ்டே. நாளைக்கு வந்து கிளம்பிடுவோம். ஸோ இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே டென்னிஸ்லாம் விளையாடிட்டு சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் தான் வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டென்னிஸ் விளையாடிட்டு இப்போ வந்து இங்கே உட்கார ஆரம்பிச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த டேவே நல்லா போச்சு. 2 டேஸுமே நல்லா இருந்துச்சு. மீதி சுற்றி பார்க்காததெல்லாம் சாட்டர்டே நாளைக்கு பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். 6 months once ஆகுது இந்த மாதிரி ட்ரிப் போகிற அன்றைக்கி நம்மளுக்கும் மைண்டெல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் 2 days இருந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இப்போ நல்லா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போகிறோம். நாளைக்கு ஆன் த வேல ஏதாவது வந்து பார்க்குற விசிட், ஏதாவது வியூ பாயிண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிடுவோம். பாய் பாய்.